بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவினால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்கள்ல ஒரு முதல் மாதமாக இருக்குது. குர்ஆன்ல 4 மாதங்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதமாக, முஸ்லிம்களுடைய முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் அமைய பெற்றிருக்கிறத நானும் நீங்களும் பார்க்கலாம். இந்த மாதம் நோன்பு நோட்பதற்கான ஒரு மாதமாக இஸ்லாம் இந்த மாதத்தை வரையறை செய்திருக்கிறதையும் ஹதீஸ்களின் ஊடாக எங்களால் காண முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலான் மாதத்தின் பின்னர் நோட்கப்படும் நோன்புகளில் மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹு தஆலாவின் மாதம், ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படும் நோன்பாகும் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே தான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், அந்த நாளுக்கு ஆஷூரா என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா அநியாயக்கார ஆட்சியாளனாகிய ஃபிரௌன் மற்றும் அவனுடைய படையினரிடமிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தினத்தின் நோன்பு நோற்றத்தோட சஹாபாக்களையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள் என்ற வரலாற்றை ஹதீஸ்களினூடாக எங்களால் பார்க்க முடியும். அந்த வகையில அஷூரா தினத்தில ஒரு மனிதர் நோன்பு நோட்பது இஸ்லாமிய ஷரீஅத்துல சுன்னத்தாக்கப்பட்டது. இதனுடைய ஹதீஸ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த நேரத்துல யூதர்கள் ஆஷூரா நாள்ல நோன்பு நோட்பதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அதற்கு யூதர்கள், இது ஒரு மகத்தான நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களை அல்லாஹு தஆலா அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நாள், இதற்காக இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் தகுதியானவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கு நோன்பு நோக்குமாறும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அஷூரா எனும் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளையும் ரமலான் மாதத்தையும் தவிர வேறு எதனையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பதை நான் பார்த்ததில்லை என்ற ஒரு கருத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த வருடத்தினுடைய அஷூரா நோன்பு எதிர்வரக்கூடிய 2024 7ஆம் மாதம் 17ஆம் திகதி புதன்கிழமை நோட்கப்பட இருக்குது. ஆஷுராவுடைய நோன்பானது கடந்த கால ஒரு வருடத்தில் செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்ற ஹதீஸையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்தார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஷூரா தினத்தில் நோட்கப்படும் நோன்பை அல்லாஹு தஆலா கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி விடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சுனன் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுடன் சேர்த்து 9வது நாளில் நோன்பு நோட்பது சம்பந்தமாகவும் ரிவாயத்துக்களை எங்களால பார்க்க முடியுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என வினவினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளில் நோன்பு நோட்போம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால்
துரதிஷ்டவசமாக அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10வது நாள்ல நாங்க நோன்பு நோக்கிறதும் அதோட சேர்த்து அதற்கு முன்னால் உள்ள 9வது நாளில் நாங்க நோற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தால் நோற்றுக்கொள்வதும் சுன்னத்தாக இருக்குது. 9, 10 நோன்பு நோட்பது அல்லது 10, 11 நோன்பு நோட்பது இஸ்லாமிய ஷரீஅத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருக்குது. மேலும் இந்த 3 தினங்களையும் நோன்பு நோற்றுக்கொள்வது ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயம் என இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே முஹர்ரம் மாதம் 10வது நாளுடன், அதாவது 2024 7/17 புதன்கிழமை, அதனுடன் சேர்த்து 9வது நாளாகிய 2024 7/16 செவ்வாய்க்கிழமை அல்லது 11வது நாளான 2024 7/18 வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக் கொள்வது சுன்னத்தாகும். 9, 10, 11 ஆகிய 3 தினங்களில் நோன்பு நோற்றுக் கொள்வது விரும்பத்தக்கது, முஸ்தஹப்பான ஒரு செயல் என்பதையும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சிறந்த அமல்களை செய்து அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேருவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.